வெஸ்டேஜ் ஆத்ம நிர்பர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம வெஸ்டேஜ்ல என்னெல்லாம் லெவல்ஸ் இருக்கு, அந்த லெவலை எப்படி நம்ம வந்து ரீச் பண்றது, ஸோ எவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும், எவ்வளவு பேரை கீழே குவாலிஃபை பண்ண வச்சோம் அப்படின்னு நம்ம எப்படி வந்து குவாலிஃபை பண்றது அப்படிங்கறத வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து பார்க்கலாம். இந்த சார்ட்ல உள்ளதான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ராயல்டி இன்கம்குள்ள போக போறோம் அப்படின்னா அந்த பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு லெவலை நம்ம வந்து குவாலிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து ராயல்டி இன்கம்குள்ள நம்ம வந்து போவோம். இப்ப பாருங்க, நம்ம 5% ஜாயின் பண்ணியிருப்போம். 5, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 16ங்கிறது வருவோம். இப்ப இந்த ஸ்டார்டிங் லெவல்ல இருந்து 16% வர்றப்ப நம்ம வந்து ஒரு 5500 பாயிண்ட் வந்து அக்குமுலேட்டிவா வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அப்ப 5500 ஆட் ஆயிருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு 16% லெவல்ல வந்திருப்போம். ஸோ அதே நம்ம வந்து சிங்கிள் மந்த்ல அந்த இதை வந்ததுக்கு அப்புறம் சிங்கிள் மந்த்ல 2001 பிவி நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பிரான்ஸ் டைரக்டர், அதாவது பிரான்ஸ் குவாலிஃபைட் டைரக்டர் நம்மளால வந்து குவாலிஃபை ஆக முடியும். நெக்ஸ்ட் சில்வர் டைரக்டர். சில்வர் டைரக்டர் அப்படின்னா இப்போ ஒருத்தர் பிரான்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்கல்ல, ஸோ உங்களோட லெக்ல வந்து ஒரு குவாலிஃபைட் பிரான்ஸ் டைரக்டர் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல சைட் வால்யூம், அதாவது சைட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த குவாலிஃபை ஆன அந்த லெக்கை விட்டுட்டு மற்றபடி உங்களுக்கு எத்தனை லெக் இருக்கோ இதையெல்லாம் சேர்த்து நீங்க வந்து 1801 பாயிண்ட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க சில்வர் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் வந்து நீங்க குவாலிஃபை ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட் கோல்ட் டைரக்டர். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல 2 குவாலிஃபைட் டைரக்டர்ஸ் வேணும். ஸோ லெக் எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்க பாருங்க, லெக் 1ல ஒருத்தர் வந்து பிரான்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க, லெக் 2லையும் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. அப்ப இந்த 2 லெக்கையும் தவிர்த்து நீங்க மற்ற லெக் நீங்க எத்தனை நாள் ஓபன் பண்ணிருக்கீங்க அந்த சைட் வால்யூம் வந்து 1500 பாயிண்ட் நீங்க வந்து கொடுக்குறப்ப நீங்க கோல்ட் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் வந்து குவாலிஃபை ஆயிருவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் டைரக்டர். ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 3 பிரான்ச் டைரக்டரை நம்ம வந்து கீழே கொண்டு வரணும். பாருங்க, லெக் 1, லெக் 2, லெக் 3. ஸோ 3 பிரான்ச் டைரக்டர் நமக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல சைடு வால்யூம் வந்து நீங்க எத்தனை லெக்ல வேணாலும் இருக்கலாம், சைடு வால்யூம் அந்த லெக்கை தவிர்த்து மற்றபடி மற்ற லெக்லையும் 1001 பாயிண்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் வந்து நீங்க குவாலிஃபை ஆயிருவீங்க. நெக்ஸ்ட் டைமண்ட் டைரக்டர். டைமண்ட் டைரக்டரை பொறுத்தவரை 4 லெக்ல ஒரு குவாலிஃபைட் டைரக்டர் வர்றாங்க அப்படின்னா ஸோ நம்ம அந்த இடத்துல சைடு வால்யூம் 501 பாயிண்ட் கொடுத்தா போதும். லெக் 1ல பிரான்ஸ் இருக்காங்க, லெக் 2, லெக் 3, லெக் 4. அப்ப 4 லெக்ல பிரான்ஸ் டைரக்டர் இருக்காங்க. இந்த லெக்கை தவிர்த்து நீங்க சைடு லெக்ல 501 பாயிண்ட் கொடுத்தாலே போதும், நீங்க டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் வந்து குவாலிஃபை ஆயிருவீங்க. இந்த இடத்துல கிரவுண்ட் டைரக்டர். ஸோ கிரவுண்ட் டைரக்டர்ங்கிறப்ப 6 லெக்ல நமக்கு வந்து பிரான்ஸ் டைரக்டர் வந்துட்டாங்கனாலே நம்ம வந்து கிரவுண்ட் டைரக்டர் அப்படிங்கிற வந்து ஒரு லெவலுக்கு போயிடும். இந்த இடத்துல பாருங்க, நமக்கு சைடு பாயிண்ட்ங்கிறது இல்ல. ஸோ அப்ப லெக் 1ல ஒரு பிரான்ஸ், லெக் 2, லெக் 3, லெக் 4, லெக் 5, லெக் 6. ஸோ 6 லெக்ல பிரான்ஸ் டைரக்டர் கொண்டு வந்துட்டாங்கனாலே நமக்கு வந்து சைடு வால்யூம்ங்கிறது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம ஒரு கிரவுண்ட் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் வந்து ரீச் ஆயிருவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யுனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் அப்படிங்கிறப்ப நம்ம 8 லெக்ல பிரான்ஸ் டைரக்டர் குவாலிஃபை பண்றாங்க அப்படின்னா நம்ம யுனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இந்த இடத்துலயும் சைடு பாயிண்ட் தேவையில்லை. டபுள் கிரவுண்ட் டைரக்டர் அப்படின்னா 12 குவாலிஃபைட் டைரக்டர், அதாவது 12 லெக்ல நமக்கு குவாலிஃபைடான டைரக்டர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம டபுள் கிரவுண்ட் டைரக்டர் அப்படிங்கிறதுக்கு போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். ஸோ இந்த லெவலுக்கு 16 குவாலிஃபைட் டைரக்டர், 16 பிரான்ஸ் டைரக்டர் நம்ம லெக்ல 16 லெக்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் வந்து நம்ம வந்து ரீச் ஆயிடுவோம். ஸோ நம்மளோட டாப் லீடர், மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நம்மளோட சரவணன் பிரதர் வந்து இந்த லெவல் வந்து இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் லெவல் அச்சீவ் பண்ணிட்டாங்க. சரவணன் DUCD அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல வந்து ஜூம் மீட்டிங்ல கண்டக்ட் பண்றப்ப நம்ம பார்த்திருப்போம். ஸோ டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். அப்ப பாருங்க, பேஸ்மெண்ட் லெவல் வந்து நம்ம வந்து சைடு வேல்யூம் எல்லாம் வந்து அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்ப நம்மளோட
அடுத்தடுத்து போக போக நம்மளோட வேலை வந்து கம்மியாகுது. ஸோ ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல போட்ட எஃபர்ட், நம்ம ஸ்டார்ட்டிங்ல போட்ட விதை அதுக்கப்புறம் வந்து அப்படியே பயங்கரமா வந்து முளைக்க ஆரம்பிக்கும். இதுதான் இதோட இது. அது மட்டும் இல்லாம கம்பெனி இப்ப ரீசெண்டா வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க இவ்வளவெல்லாம் கொடுக்க தேவையில்ல. 16 இப்ப டபுள் யுனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க 16 இலக்குல எல்லாம் வந்து கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா வந்து ஒரு இது வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து இத்தனை இலக்குல இவ்வளவு பாயிண்ட் கொடுத்தா போதும், நீங்க அந்த லெவல் ரீச் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுவுமே நம்ம வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு லெவல்ஸ். இது கண்டிப்பா வெஸ்டீஜ்ல ஒரு 5% நீங்க ஜாயின் பண்ற ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருமே எவ்வளவு லெவல் இருக்கு, எந்த லெவலுக்கு எவ்வளவு டைரக்டரை கொண்டு வரணும், எவ்வளவு சைடு வால்யூ கொடுக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பா நமக்கு வந்து தெரியணும்.